நமசிவாய. 21 நாட்களில் 23 லட்சம் பெறுவது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருந்தது. அட்ராக்டிவ் எவ்ரிதிங் சேனல்ல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பதிவை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நேத்து வந்து 2 பேர் அதாவது ஒரு கப்பிள்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க ஏற்கனவே வந்தவர்கள் தான். கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தவங்க. ஸோ அது மாரி கன்சல்டேஷன் வந்திருந்தபோது 2 முறை அவர்கள் வந்து பர்ட்டிகுலரா இந்த ஒரு விஷயத்தை எல்லார்ட்டயும் சொல்லுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாரியான விஷயமாக சொன்னாங்க இந்த பதிவை பற்றி. அதாவது இந்த ஒரு பதிவை வந்து அவங்க வந்து யூசுவலா சொல்றது என்னன்னா, அவங்களுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலுமே வந்த முதல் ஆளா பார்க்கறது நானா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்வார்கள். ஸோ ரெகுலராக அவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த பதிவை பார்த்து செய்த 4வது நாள் அவங்களுக்கு 24 லட்சம் வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னாங்க. அதை அந்த டேட் கூட நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னாங்க. 4th டேவே அவங்களுக்கு 24 லேக்ஸ் வந்ததுன்னு. ஸோ அந்த 24 லேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் அவங்களுக்கு வர மாதிரியான ஒரு எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாங்க. அவங்களோட ஓன் மணி தான். பட் அந்த மாதிரியான ஒரு டைமில் வரதுக்குண்டான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லாத மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் ஏதோ அதிசயமாக வந்து அந்த மாதிரியான விஷயம் அந்த பதவி பண்ண உடனே வந்து ஒரு 4 டேஸில் வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னாங்க. அதனால கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நம்பிக்கையுடன் செய்யக்கூடியவர்கள் அது மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த ஒரு விஷயம் வந்து பலன் தரும்னு வச்சுக்கோங்க. அதனால நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். விருப்பம் இருப்பவர்கள் அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால சொன்னேன். இப்போ அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சிம்பல் ஒன்று கொடுக்குறேன். அந்த சிம்பலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமாக யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நிரந்தரமாக பணம் வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ரெகுலராகவே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ இருக்கணும், அந்த எனர்ஜி வந்து அதிகமாக வர வேண்டும் என்றால், இந்த ஒரு பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை வந்து இடது கையில் வரைந்து கொள்ளலாம். கலர் எல்லாரும் கேட்பாங்க. கலருங்கிறது வந்து நீங்கள் ப்ளூ யூஸ் பண்ணலாம், க்ரீன் யூஸ் பண்ணலாம், பர்பிள் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன். எந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பரிச்சார்த்த முயற்சியை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே தெரிஞ்சிடும். இதில் வந்து அந்த சிம்பிள் போட்டுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும், சர்க்கிள்குள்ள ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சர்க்கிளோட சேர்ந்து வரைந்து கொள்ள வேண்டியது. அந்த சர்க்கிளோட சேர்ந்து வரைந்து கொள்ளும் பொழுது பொதுவாகவே இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வரையும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரணும். திரும்ப திரும்ப போட்டுட்டோம்னா அதோட எனர்ஜி லெவல்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். 4 ஹவர்ஸ்க்கு தான் அதோட எஃபெக்ட் அப்படின்றது முழு வீச்சுடன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கிள் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை இதை வரைந்து கொண்டால் போதும். அது உடலில் இடது பாகத்தில் எங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். கையில் தான் வரைஞ்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் வந்து அந்த சர்க்கிள் போட்டுக்காமல் உள்ளே இருக்கிற இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து சிம்பிள் மட்டும் போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ் ஒரு தடவை மேலேயே நீங்கள் ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சைஸில் போட்டுக்கலாம், ரொம்ப பெரிய சைஸில் தான் வரையணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. இது உங்களுக்கு வந்து பார்வைக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்த்து அதே மாதிரியான ஒரு விஷயமாகவே நீங்கள் வரைந்து கொண்டு வாருங்கள். போன மாதமே வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இப்போ ஒரு 2-3 மாதமாக சிம்பிள்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி வருகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். இது எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பான முறையில் எனக்கு அடுத்த மாதம் பகிர்ந்துக்கோங்க. போன மாதம் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னு ஆல்ரெடி அதை பற்றி நிறைய கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இப்போ ஒரு 4-5 நாளாக நான் அதை பதிவு கொடுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயமாக வந்து கொண்டே இருக்கிறது திரும்ப திரும்ப. இதுக்கு வேண்டுன்ட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்கிறது இல்லை, டைம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சி தான். ஆல்ரெடி எடுத்த ஒரு வீடியோஸ் எல்லாம் தான் நான் வந்து இந்த அட்ராக்டிவ் எவ்ரிதிங் அதே மாதிரி வாமனன் சேகர் டிப்ஸ் இந்த சேனல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருந்ததுனால அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2 சேனலோட லிங்க் தரேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் ரெகுலராக வரும். டைம் அதிகமாக இல்லாத ஒரு காரணத்தினால் நிறைய கோயில் வேலைகள் இருந்து கொண்டு வருகிறதுனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தடைபடுகிறது. ரொம்ப சீக்கிரம் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதே போல் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கடன் ரீதியான ஒரு விஷயமும் சரி, கரண நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த கரண நாட்கள்ங்கிறது நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன். ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயத்துக்கு மட்டும் இது ஒரு முக்கியமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்ஸ் நீங்கள் துவக்கத்திற்கு மட்டும் பார்த்தால் போகாது. முழு டைமையும் அது மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய என்ன வேலைகள் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த வேலைகள்லாம் செய்யுங்க. ஏதாவது முக்கியமான டிசிஷன் ரிகார்டிங் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஒரு நேரத்தை தவிர்க்க வேண்டியது. அதனால் அந்த கடன் நேரத்தை அந்த மாதிரியான விஷயமாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா கடன் தீர்க்கக்கூடிய நாட்களும் வரும் உங்களுக்கு இந்த பதிவிலே. இந்த கடன் தீர்க்கக்கூடிய ஒரு நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டைமில் உங்களுக்கு வந்து முழு பணமும் எடுத்து வைக்க முடியவில்லை என்றால் இது வந்து மைத்திர முகூர்த்த நேரம் கிடையாது. மைத்திர முகூர்த்த நேரத்தை விட அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கடன் தீர்ப்பதற்கு மிக மிக முக்கியமான நாள். அதே மாதிரி நம்ம ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய நாள். அந்த ஒரு பதிவை நான் வெகு சீக்கிரத்திலே கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அது நீங்கள் கண்டிப்பான முறையில் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண விட்டுறாதீங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் தீர்க்கிற நாட்களிலே சிகப்பு துணியில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது பணத்தை எடுத்து முடிஞ்சு வைக்கிறது, விளக்கேற்றி வைத்து நன்றாக வேண்டுதல் செய்து கொண்டு இந்த மாதிரியான விஷயம் செய்வது அப்படிங்கிறது கடன் தீர்க்கக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடன் வேற ஒரு முக்கிய விஷயம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய 10ஆம் தேதி அக்ஷய திருதியைக்கு நாம் செய்யக்கூடிய
அந்த ஒரு பூஜை அப்படின்ற மாதிரியான, அதாவது குபேர பூஜையும் இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசுக்த ஹோமமும் இருக்கிறது. இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப வசதி அப்படின்றது ஸ்ரீசுக்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறேன். இப்போ பல ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து அவங்க வீட்டில் அந்த ஸ்ரீசுக்தம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் தினசரி. அந்த ஸ்ரீசுக்தமும் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீசுக்த ஹோமம் மிக மிக அதிக வலிமை கொண்டது பண ரீதியான விஷயங்கள், தங்கம் சேருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். தினசரியே 3 வேளைகள் காலை, மதியம், ஈவினிங் அப்படின்னு கேட்டுட்டு வருது. ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹோமம் அப்படிங்கிறது பூஜாஹோமம்.org நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். இதற்கு வந்து ஒரு தங்கம் கொடுக்குறோம். ஏன் இந்த தங்கம் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்துக்கு, அதாவது 100 mg 100 கிராம் இல்லைங்க, 100 mg, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொட்டு சைஸில் தான் இருக்கும். ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்களா, நீங்கள் பெரிய ஸ்டிக்கர் போட்டு வச்சிங்கன்னா அது நான் பண்ண முடியாது. சின்ன ஸ்டிக்கர் போட்டு சைஸில் தான் இருக்கும் அந்த தங்கம். ஸோ அதனால் அது வந்து 100 mg தான், 1916. அதனால் வேல்யூ எல்லாம் அதில் எல்லாம் எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது. நல்ல ஒரு வேல்யூ இருக்கக்கூடியது தான். எதற்காக இது ஆக்சுவலாக நம்மளுடைய செய்யக்கூடியது ஒரு ஹோமம் ஆகட்டும், பூஜைகளாகட்டும், அதற்கு நம்ம ஒரு சில டைமில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களாகட்டும், அது பார்த்தீங்கன்னா அந்த விலை அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து பார்த்தோம்னா இது ஈடுகட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த ஹோமங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முறையிலே செய்து வருகிறோம். அதனுடைய எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ண முடியாத மாதிரியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த தங்கம் ஏன் கொடுக்குறோம்னா, இந்த ஒரு நாள்லேயே முக்கியமாக இது 2 வருஷத்துக்கு முன்னால் பண்ணோம், அடுத்தது இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணுவோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா 2 வருஷம் கழிச்சுன்னா 25ல் பண்ணுவோம், 26ல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த 22ல் ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம் இதே மாதிரி அக்ஷய திருதியைக்கு. அதாவது லக்ஷ்மி கட்டு நாகக்கட்டு நீங்கிறதுக்கு. லக்ஷ்மி கட்டு அதாவது லக்ஷ்மி பந்தம் நாகபந்தம் சொல்லுவாங்க. எதற்காக இது ஒரு விஷயம்னா, எல்லோருக்குமே இந்த பண ரீதியான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த பண ரீதியான விஷயங்கள்ல அடிக்கடி நம்ம தங்கத்தை எடுத்து, தங்கமாகட்டும் அல்லது பணமாகட்டும், கடன் வாங்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தங்கம் வந்ததுன்னா அது வந்து கொஞ்ச நாள்லேயே நமக்கு அடகு கடையில் போயிடுது. இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு கேர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு ஸ்ராபணி வர்த்தி அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த கேர்ஸ் இருக்கும். அந்த கேர்ஸ்க்கு நம்ம வந்து அந்த கேர்ஸ் ரிமூவல் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரங்கள் இருக்கிறது. அது மாதிரியான ஒரு சாபடி வர்த்தி மந்திரங்களை சொல்லி அந்த ஒரு விஷயம் செய்து கொடுப்போம். ஸோ இப்போ இங்கே அதில் கொடுக்கக்கூடிய அந்த தங்கம் இருக்கு இல்லையா, அந்த தங்கத்து எல்லாத்தையுமே நம்ம வந்து வைத்து சாபடி வர்த்தி எல்லாம் செய்து தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த தங்கத்தை வைத்து பாருங்கள். அதற்கப்புறம் உங்களுடைய சுவாமி ரூம்லையோ அல்லது உங்கள் பீரோலையோ ஏதாவது ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல வைப்பீங்க இல்லையா, அதற்கப்புறம் அங்கே நீங்கள் வந்து எந்த தங்கங்களை வைத்தாலுமே இது இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து பாருங்கள். டிஃபரன்ஸ் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பான முறையில் பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம அந்த பொதுவாக பணக்கட்டு நீங்குவதற்கு அப்படின்னு லக்ஷ்மி கட்டு, நாகபந்தம், லக்ஷ்மி பந்தம், நாகபந்தம் அது மாதிரியான ஒரு விஷயமாக 2002ல் செஞ்ச போதே நிறைய பேர் அதுக்கப்புறம் பெரிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. இது எல்லோருக்குமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்து இப்போ அது மாதிரியான விஷயம் செய்ய முடியல. ஏன்னா பல்வேறு விதமான ஒரு பாழடைந்த கோயில்களை சொந்தமாக செலவு பண்ணி நம்ம வந்து அது மாதிரியான விஷயமாக புனருத்தாரணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் பண்ண முடியாது அப்படின்னு தான் இந்த ஒரு வருடம் நினைத்தோம். இந்த மாதிரி தங்கம்லாம் கொடுக்க முடியாதுன்னு. ஆனால் அது எவ்வளோ பேருக்குமாவது பலன் கிடைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 100-108 பேருக்காவது பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல ஒரு 300 பேருக்கு ஒரு லக்ஷ்மி திருசதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான திருசதி மந்திரங்களை சொல்லி செய்யும்போது அதிகப்படியான ஒரு பலன் தரும். அதனால் 300 பேருக்கு செய்யலாமான்னு. சரி, 300 பேருக்கு அப்புறம் செய்யக்கூடிய அளவில் நம்ம வந்து எடுத்தோடனே அந்த மாதிரி வாங்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையினால் இந்த ஒரு விஷயத்தை வந்து 108 பேருக்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதற்குண்டான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அதுவும் ஸ்க்ரீனில் வரும். கண்டிப்பான முறையில் அதை பார்த்து பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 108 பேர் முடிஞ்ச உடனே அதை ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த ஒரு பிரசாதம் கிடைக்காது, நார்மல் பிரசாதம் தான் கிடைக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஒரு மாதத்தோட மந்திரம் இல்லையா. இந்த ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகமாக என்னால் என்ன சொந்த விஷயங்களோ, அதாவது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸோ இதெல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மே ஃப்ளவர் ஜூம் மணி பவர் பூம். மே ஃப்ளவர் ஜூம் மணி பவர் பூம். நம்மளுடைய ஒவ்வொரு மந்திரங்களுமே வந்து சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது கிடையாது. எவ்வளோ அதிகப்படியான ஒரு பலன் கிடைக்கிறது 2013 எல்லாரும் பார்த்துக்கிட்டு அப்போலேருந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மிக மிக முக்கியமாக நான் கொடுத்து வரக்கூடிய எல்லா மந்திரங்களையுமே காப்பி அடிச்சு எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கும் தெரிந்திருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்திருக்கிறார். அது வந்து அந்த ஒரு மந்திரம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உலக பிரசித்தி அப்படின்ற மாதிரியான ஒரு லெவலில் போயிட்டு இருக்கு. அதை வந்து கிட்டத்தட்ட அந்த போஸ்டர்ஸே வந்து 800 700 விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டாங்க. ஸோ அதை பற்றி ஒரு பதிவும் வெகு விரைவிலே அது எவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு மந்த்ரா, அந்த மந்த்ரா வந்து தான் கொடுத்ததாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய, அதை நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி தான். ஸோ அது மாதிரியான ஒரு நபராக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெகு விரைவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நம சிவாய.